பிரைஸ் தி லார்ட். கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நல்ல நாளை காண செய்த தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இந்த நாள் உங்கள் ஒவ்வொருவருக்கும் நன்மையாய் ஆசீர்வாதமாய் இருக்க கர்த்தர் கிருபை செய்வாராக. தானியேலின் புஸ்தகம் 4வது அதிகாரம் 26வது வசனம். ஆனாலும் விருட்சத்தின் வேர்களாகிய அடிமரம் தரையில் இருக்கட்டும் என்று சொல்லப்பட்டது என்னவென்றால், நீர் பரம அதிகாரத்தை அறிந்த பின் ராஜ்யம் உமக்கு நிலை நிற்கும். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. பாபிலோன் ராஜா பெரிய சாம்ராஜ்யமாய் அவன் காணப்பட்டான். தன்னை வீழ்த்துவதற்கு யாரும் இல்லை, யாராலும் முடியாது என்கிற நிலையில் இருக்கும்போது ஒரு தரிசனம், ஒரு சொப்பனம் அவனுக்கு காண்பிக்கப்படுகிறது. அது என்னவென்றால், ஒரு விருட்சம் வளர்ந்து தேசத்தின் எல்லா இடத்திலும் அதன் கிளைகள் பரம்பி இருக்கிறது. இப்படி இருக்க அந்த விருட்சம் வெட்டி போடப்படுகிறது. ஆனால் வேர் மட்டும் இருக்கு. இதன் அர்த்தம் புரியாமல் திகைத்த போது தானியேல் வந்து அந்த காரியத்தை வெளிப்படுத்துகிறான். வெளிப்படுத்தும் போது சொல்லுகிறான், அந்த விருட்சம் நீங்க தான், உங்களை ஆண்டவர் தள்ளுவார். அப்படி தள்ளி விடப்பட்ட போது நீர் அறிந்து கொள்வீர். எதை அறிந்து கொள்வீர்? எல்லா அதிகாரத்துக்கும் மேல பரம அதிகாரம் ஒன்று இருக்கிறது. இதை நீங்க என்னைக்கு அறிகிறீங்களோ, இந்த உணர்வு உங்களுக்கு என்னைக்கு வருதோ, அதன் பிறகு மீண்டும் நீங்க ஆட்சியில் வருவீங்க, மீண்டும் நீங்க நிலை நிற்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு ராஜா கிட்ட தானியேல் சொல்லுகிறார். அப்படி சொல்ல காரணம், இந்த விருட்சம் ஓங்கி வளருவது போல பாபிலோனின் கை ஓங்கி இருக்க ஆரம்பித்தது. நேபுகாத்நேச்சார் நினைத்து கொண்டிருந்தான், நான் தான், என்னை தவிர வேறு யாரும் இல்லை, எனக்கு மேலே இனி எந்த அதிகாரமும் இல்லை என்கிற நிலையில் இருக்கும்போது தான் வேதம் சொல்லுகிறது 33வது வசனத்தில், அந்நேரமே இந்த வார்த்தை நேபுகாத்நேச்சாரிடத்தில் நிறைவேறிற்று. அவன் மனுஷரினின்று தள்ளப்பட்டு மாடுகளைப் போல் புல்லை மேய்ந்தான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. என கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு சகோதரா சகோதரி, இந்த பூமியிலே காணப்படுகிற எல்லா அதிகாரங்களுக்கும் மேலே பரம அதிகாரம் உண்டு. அந்த பரம அதிகாரம் என்பது என்னவென்றால், மற்ற எல்லா அதிகாரங்களையும் தீர்மானிக்கிறது. பரலோக தேவன் ஒருவனை தள்ள வேண்டும் என்று நினைத்தால் அவன் தள்ளப்படுவான். அவன் எவ்வளவுதான் ஓங்கி வளர்ந்தாலும், அவனுக்கு நிகராய் இன்னொரு வல்லமை இல்லை என்கிற நிலையில் அவன் தன்னுடைய ராஜ்யத்தை பலப்படுத்தினாலும், தேவன் தள்ளணும்னு நினைச்சா அவன் தள்ளப்படுவான். எகிப்தின் சாம்ராஜ்யம் அது இல்லாமல் போனது, பாபிலோனும் இல்லாமல் போனான். அதே போலதான் எத்தனையோ பேர், நாங்கள் தான், எங்களை தவிர யாரும் இல்லை, எங்களை அசைக்கவே முடியாது, நாங்கள் நினைத்தது மாத்திரமே என்று சொல்லப்பட்ட அநேகர் தள்ளப்பட்டதை சரித்திரம் நமக்கு காண்பிக்கிறது. காரணம், மற்ற அதிகாரங்கள் எல்லாம் நிலையானது கிடையாது. ஆனால் பரம அதிகாரம், தேவனுடைய சிங்காசனம், அது மாத்திரமே நிலையானது. எனவேதான் அவரை குறித்து வேதம் சொல்லுகிறது, அவர் ராஜாதி ராஜா, கிங் ஆஃப் கிங்ஸ், ராஜாக்களை தள்ளி ராஜாக்களை ஏற்படுத்துகிற ராஜாதி ராஜா. அந்த பரம அதிகாரத்துக்கு கீழே நம்ம இருக்கிறோம். நமக்கு விரோதமாய் சத்துரு ஒருவேளை தன் கையை ஓங்கி, இவனை இப்படி பண்ணுவேன், அது பண்ணுவேன், இது பண்ணுவேன் என்று பல திட்டங்களை போடலாம், பல ஆயுதங்களை உருவாக்கலாம். ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதம் வாய்க்காதே போகும் என்று. என கேட்கிற அன்பு சகோதரா சகோதரி, அன்பு தேவனுடைய பிள்ளையே, அன்பு சபையே, எல்லா அதிகாரத்துக்கு மேல பரம அதிகாரம் இருக்கிறது. அந்த நிலையான சிங்காசனத்தில் மரணத்தை ஜெயமாய் விழுங்கின நம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ராஜாதி ராஜாவாய் இருக்கிறார். கர்த்தர் பார்த்து கொள்வார். அவர் நினைத்ததே நடக்கும், அவர் நிர்ணயித்ததே நிலை நிற்கும். கர்த்தர் உங்களை ஆளுகை செய்து ஆசீர்வதிப்பாராக. நல்ல தகப்பனே, நீர் பெரியவர், நீர் சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறவர், நீர் ராஜாக்களை தள்ளி ராஜாக்களை ஏற்படுத்துகிறவர். உமக்கே எல்லா மகிமையும் கனமும் ஸ்தோத்திரங்களும் ஏறெடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.